Hi friends, welcome back to Sashri's channel. நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டிலே எப்படி ஈஸியான மெத்தடில் ஃபேஸ் மாஸ்க் செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பனியன் கிளாத்து, இந்த மெட்டீரியல், அதாவது ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. டிஷர்ட்டில் நான் ஸ்லீவ் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ கீழேருந்து ஃபோல்ட் பண்ணணும். மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வித் வந்து 4 சென்டிமீட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித் வந்து 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் இல்லாமல் ரொம்ப கர்வாகவும் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் கழித்து தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை இந்த கர்வோடு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி வரும். நம்ம இயரில் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம மாற்ற மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் வாஷபிளாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் நிறைய நீங்கள் செஞ்சும் வச்சுக்கலாம். ஓல்டு டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் வீட்டிலே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணுங்க. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம்ல, அதோடு கொண்டு வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இங்கே கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்புறமா இங்கே லைட்டாக அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்லிட் மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுதான் நம்ம காதில் போய் டைப் பண்ணுற மாதிரி வரும். இது நம்ம பனியன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால எலாஸ்டிக்னஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த மேலே இந்த சைடு ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது க்ளூ கன் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டிச் போடணுன்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையிலையும் போட்டுக்கலாம், மிஷின்லேயும் போட்டுக்கலாம். இங்கே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது மித்த எல்லா மெத்தடையும் விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக இயரில். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளே செஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் நம்ம மாஸ்க்குக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. சாதாரண ஸ்டிச்சஸ் தான். இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ இது பேக் சைடு, இது பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு. இது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ளூ கன்னில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்மளே ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சின்ன பசங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 4 எடுத்தோம் இல்லையா, நம்மளுக்கு அதை வந்து வித்து வந்து இங்கே 2.5 ஆர் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 2.5 போதும், நான் 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லென்த் வந்து 4.5 இல்லைன்னா 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மித்தது எல்லாமே உங்களுக்கு சேம் தான், அந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மித்தது எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு 5 சென்டிமீட்டர் கழித்து ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இந்த கர்வோடு ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஸ்லிட்டு வர்றதுக்காக ஒரு லைன் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணணுங்க. அவ்வளோதான். சின்ன பசங்களுக்கு இது, அதாவது பிலோ 10 இயர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் செஞ்சு பாருங்கள் வீட்லேயே. ஸ்லிட்டுக்கு இது இதை வந்து நான் உங்களுக்கு க்ளூ கன்னில் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். மேலேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கீழேயும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ க்ளூ கன்னில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம், ஸ்டிக் ஆகிடும். நம்ம வாஷபிள் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் தான் பெட்டரு. அதனால் ஸ்டிச்சு பண்ணிவிட்டு நம்ம அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் மெத்தடில். சரி, நான் இப்போ சின்ன பசங்களுக்கு மாஸ்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரியவங்களுக்கு 2 மாஸ்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கலாம். வித்துலேயும் லென்த்லேயும் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வியர் பண்ணணும், அவ்வளோதாங்க. சின்ன பசங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் வித்லேயும் லென்த்லேயும் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel. Bye bye.